Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா NFA அப்படினா Non-deterministic Finite Automata அப்படினு சொல்லி சொல்லுவோம். NFA அப்படிங்கிறது similar to DFA except the following. அத என்ன அர்த்தம் அப்படினா NFA ல இருந்து null transitions வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே போல NFA வை பொறுத்த வரைக்கும் for a particular input symbol the machine can have more than one choice to move forward அப்படினு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. Q0 அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, Q0 ஸ்டேட்ல இருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெஷின் வந்து Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லயே இருக்கலாம் அல்லது Q0 அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலாம். ஸோ அதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம், ஃபார் எ பர்டிகுலர் இன்புட் சிம்பிள் த மெஷின் கேன் ஹேவ் மோர் தென் ஒன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து NFA அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் வந்து Q0ல இருக்குமா அல்லது Q1க்கு மூவ் ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம Non-deterministic Finite Automata அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் வந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேயே இருக்கலாம் அல்லது Q1 ஸ்டேட்லேருந்து Q3 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணலாம். இதுவும் வந்து நான் டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ Q1 ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுக்கும்போது மெஷின் Q1ல இருக்குமா அல்லது Q3க்கு மூவ் ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெஷினை தான் வந்து நம்ம Non-deterministic Finite Automata அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? NFA அப்படிங்கிறதும் 5 எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு ஃபைனட் ஸ்டேட் மெஷின். என்னென்ன எலிமெண்ட்ஸ் அல்லது டப்பிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Q அப்படிங்கிறது சிக்மா, Q0, அதுக்கப்புறம் டெல்டா, ஃபைனல் ஸ்டேட். ஸோ இங்கே வந்து Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு, சரிங்களா? Q அப்படிங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் Q0, Q1, Q2, Q3 இது வந்து செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0, 1 இது ரெண்டு தான் வந்து இன்புட் சிம்பிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து சிக்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், சரிங்களா? அதே போல் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த NFAவில் Q3 தான் வந்து ஃபைனல் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னா அந்த டபுள் சர்க்கிளில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னா இந்த மாதிரி இன்வர்டு டைரக்ஷனில் ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், சரிங்களா? இங்கே டெல்டா அப்படிங்கிறது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் Q இன்ட்டு சிக்மா gives 2 to the power Q அப்படின்னு சொல்கிறோம். மோர் தென் ஒன் சாய்ஸ் இருக்குது, அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் சாய்ஸஸ் 2 to the power Q வந்து நம்ம எழுதுகிறோம், சரிங்களா? இதுதான் வந்து NFAவுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த NFAவுக்கு உண்டான டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். டெல்டா ஆஃப் Q0, 0 gives Q0, Q1. என்ன மீனிங் அப்படின்னா Q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் Q0லே இருக்கலாம் அல்லது Q1க்கு மூவ் ஆகலாம். அதுதான் நம்ம இந்த மாதிரி எழுதிருப்போம். இது வந்து கரண்ட் ஸ்டேட்டு, இது வந்து கரண்ட் இன்புட் சிம்பிள், ஓகேங்களா? டெல்டா அப்படிங்கிறது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் வந்து Q0 ஸ்டேட்டில் இருக்கலாம் அல்லது Q1 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலாம், ஓகேங்களா? அதே போல் Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா மெஷின் வந்து Q0லே இருக்கலாம் அல்லது Q2க்கு மூவ் ஆகலாம், ஓகேங்களா? அதான் நம்ம இப்படி சொல்லியிருப்போம். டெல்டா ஆஃப் Q0, 1 gives Q0, Q2 அப்படிங்க, ஓகேங்களா? அதே போல் Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா மெஷின் வந்து Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா மெஷின் மூவ்ஸ் டு Q2 அப்படிங்கிற ஸ்டேட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற ஒரு இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் வந்து Q1லே இருக்கலாம் அல்லது Q3க்கு மூவ் ஆகலாம், ஓகேங்களா? ஸோ அதான் நம்ம டெல்டா ஆஃப் Q1, 1 gives Q1, Q3 அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அதே போல் Q2 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா மெஷின் மூவ்ஸ் டு Q3 அல்லது Q2லே இருக்கலாம் அப்படிங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த NFAவுக்கு உண்டான பாசிபிள் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த NFAவுக்கு உண்டான டிரான்சிஷன் டேபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் 3 காலம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் காலம் வந்து கரண்ட் ஸ்டேட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 2 இன்புட் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த NFAவில் 0ங்கிறது ஒரு இன்புட் சிம்பிள், 1 அப்படிங்கிறது ஒரு இன்புட் சிம்பிள். ஒரு இன்புட்டுக்கும் ஒரு காலம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ Q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு. Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 0 இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா மெஷின் Q0ல இருக்கலாம் அல்லது Q1க்கு மூவ் ஆகலாம். அதே போல் Q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா மெஷின் வந்து Q0ல இருக்கலாம் அல்லது Q2க்கு மூவ் ஆகலாம். Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 0 இன்புட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா மெஷின் மூவ்ஸ் டு Q2. Q1லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா Q2க்கு மெஷின் மூவ் ஆகும்.
Q1லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா மெஷின் வந்து Q1 அல்லது Q3 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலாம். ஓகேங்களா? Q1 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா Q1லே இருக்கலாம் அல்லது Q3 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது. Q2 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை மெஷின் வந்து ப்ராசஸ் பண்ணலை. ஓகேங்களா? Q2 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா மெஷின் வந்து Q2ல இருக்கும் அல்லது Q3க்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? அதே போல் Q3 அப்படிங்கிறது இங்கே ஃபைனல் ஸ்டேட்டு. Q3 அப்படிங்கிற ஸ்டேட் வந்து எந்த இன்புட் சிம்பிளையும் ப்ராசஸ் பண்ணலை. Q3லேருந்து 0 அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை கொடுத்தாலும் ப்ராசஸ் பண்ணாது, 1 அப்படிங்கிற இன்புட் சிம்பிளை கொடுத்தாலும் ப்ராசஸ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து இந்த NFAவுக்கு உண்டான ஒரு டிரான்சிஷன் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.